ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 7 வேதிவினை வேகவியல். இந்த வீடியோவிலே அரைவால் காலம் பகுதியிலிருந்து சில முக்கிய வினாக்களுக்கான விடை மற்றும் விளக்கத்தை பார்ப்போம். கேள்வி எண் 1. ஒரு வினையின் அரைவால் காலம் வரையறு. டிஃபைன் ஆஃப் லைஃப் பீரியட். ஒரு வினையில் ஈடுபடும் வினைப்படுபொருளினுடைய துவக்க செறிவானது பாதியாக குறைவதற்கு தேவைப்படக்கூடிய காலமே அவ்வினையின் அரைவால் காலம். வரையறையை பார்ப்போம். ஒரு வினையில் வினைப்படுபொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரிபாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் அவ்வினையின் அரைவால் காலம் என அழைக்கப்படுகின்றது. கேள்வி எண் 2. ஒரு முதல் வகை வினைக்கான அரைவால் காலம் வருவி. இந்த கேள்வியை இப்படியும் கேட்கலாம். ஒரு முதல் வகை வினைக்கான அரைவால் காலமானது அவ்வினையின் துவக்க செறிவினை பொறுத்து அமைவதில்லை என நிரூபி. மிக முக்கியமான கேள்வி. முதல் வகை வினைக்கான சமன்பாடானது K is equal to 2.303 by T log A0 by A. இந்த சமன்பாட்டில் A0 என்பது நேரம் T 0ஆக உள்ள போது வினைப்படுபொருளின் தொடக்க செறிவு. A என்பது நேரம் T ஆக உள்ள போது வினைப்படுபொருளின் செறிவு. இந்த சமன்பாட்டில் T எனவும் A செறிவை A0 by 2 எனவும் பிரதியிடும் பொழுது K is equal to 2.303 by T of log A0 by A0 by 2. A0 கேன்சல் செய்து இரண்டை நியூமரேட்டருக்கு கொண்டு செல்ல K is equal to 2.303 by T of log 2. log 2வினுடைய மதிப்பை லாகரிதம் அட்டவணையிலிருந்து பெறலாம். 20 0க்கு நேராக உள்ள அந்த மதிப்பை பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது 30 10. எனவே log 2 is equal to சிங்கிள் டிஜிட்டாக உள்ளதனால் 0.3010. இந்த மதிப்பை இச்சமன்பாட்டில் பிரதியிடவும். K is equal to 2.303 into 0.3010 by T of. நமக்கு தேவை T of. Therefore T of is equal to 0.6932 by K. இதுவே முதல் வகை வினைக்கான அரைவால் காலத்திற்கான சமன்பாடு. இந்த சமன்பாட்டை கவனிக்கும் பொழுது எந்த இடத்திலும் வினைப்படுபொருளின் துவக்க செறிவான A0 இடம்பெறவில்லை. எனவே முதல் வகை வினைக்கான அரைவால் காலமானது வினைப்படுபொருளின் துவக்க செறிவினை பொறுத்து அமைவதில்லை. ஒரு கணக்கு பார்ப்போம். இது செப்டம்பர் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 into 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ். இதன் அரைவாழ்வு காலத்தினை கண்டறிக. முதல் வகை வினையினுடைய அரைவாழ்வு காலத்திற்கான வாய்ப்பாடு T of is equal to 0.6932 by K. இங்கு K என்பது 1.54 into 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ். இந்த மதிப்பை இச்சமன்பாட்டில் புகுத்தும் பொழுது T of is equal to 0.6932 by 1.54 into 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ். ஆக 10⁻³ நியூமரேட்டருக்கு கொண்டு செல்ல 0.6932 into 10⁻³ by 1.54 into second inverse. எனவே T of is equal to 693.2 by 1.54 second inverse. இதை சுருக்க T of is equal to 450.13 செகண்ட் கிடைக்கிறது. இதுவே மேற்கண்ட கணக்கினுடைய விடையாகிறது. ஆக T of is equal to 450.13 செகண்ட். இந்த வீடியோவிலே அரைவாழ்வு காலம் வரையறு, முதல் வகை வினையின் அரைவாழ்வு காலத்துக்கான சமன்பாட்டை வருவித்தல் மற்றும் ஒரு கணக்கையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்